சூப்பர். வாடா வாடா அந்த பாட்டு சூப்பர். இதுக்கும் அது மாதிரி நடிச்சிருக்காரு. நடிப்புனா இவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். நான் வேறு யாரையும் தப்பு சொல்ல. படம் பக்கா. இன்னும் கூட நல்லா கத்திட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட இது பண்ணல. சென்டிமெண்ட் படம். சென்டிமெண்ட் அவ்வளோதான். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். இருக்குது ரொம்ப விறுவிறுன்னு இந்த குட் பேட் அக்லி அந்த மாதிரி எதிர்பார்த்து வந்தால் பிடிக்காது. நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டோம். அது மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது. வில்லன் பிச்சை எடுக்கிறது சீன் சூப்பர் சீன். தேங்க்யூ. நல்லா சூப்பர். எல்லாமே சூப்பர். அந்த ஒரு பாட்டு ரொம்ப சூப்பர். வாடா வாடா அந்த பாட்டு சூப்பர். தேங்க்யூ. எப்படி சொல்லணும்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லீஃப் ஆர்ட் டெடிகேஷன் அவரோட ஆக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் இது. வெறும் ரசிகர்களுக்காக ராயன் எடுத்தார் அதெல்லாம் வேறு. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு. ஒரு தனுஷை வந்து நடிகத்தோட அசுரன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பார்த்தா ஒரு இதுக்கும் அது மாதிரி நடிச்சிருக்காரு. நடிப்புனா இவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். நான் வேறு யாரையும் தப்பு சொல்ல. படம் பக்கா. இன்னும் கூட நல்லா கத்திட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட இது பண்ணல. கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் செஞ்சாருங்க. சூப்பர் படம் இது. படத்தை பற்றி தரமாக இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு படம் இருக்குது இட்லி கடை. அப்புறம் அதுக்கும் மேலே ஆடியோ லெஞ்சில் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் லாஸ்ட்டு தான் செம்ம மஜாவாக இருந்து. படம் வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷன் குட் மெசேஜ். படம் பேர் புகழ் எது வேணாம், வாழ்கிறதுக்கு பிழைக்கிறான் அவள் படம் பேராசைப்படக்கூடாது. படத்தில் கான்செப்டே அதுதான். ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து எல்லா படம் மாதிரியே அந்த பாஷா கான்செப்டை பிடிச்சிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பொறுமையாக கொண்டு போயிற மாதிரி, செகண்ட் ஹாப்பில் வந்து அசுரனாக மாறுற மாதிரி அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாப்பில் பயந்து செகண்ட் ஹாப்பில் அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காரு. தேவைப்படுற நேரத்தில் தலைவர் வந்து அசுரனாக மாறுறாரு. படம் நல்லா இருக்கும். சூப்பராக எடுத்திருக்காங்க. அது சும்மாவே சொல்ல தேவையில்ல. நடிக்க அசுரன் சும்மா நல்லா இருக்கு. படம் சூப்பராக எடுத்து அவர் தான் கொஞ்சம் ஹீரோ மாதிரி நடிச்சிருக்காங்க. தலைவர் கூட நல்லா இருக்கு. எல்லா ஆக்டிங்கில் பாட்டு சொல்ல தேவை. சூப்பராக இருக்கு. படம் வேறு லெவலில் இருக்குது. தனுஷ் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. எப்பயுமே அவர் நடிப்பை பற்றி சொல்ல தேவையில்ல. நடிப்பின் அசுரன் பேர் வச்சுருக்காங்களே அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நடிச்சிருக்காரு. படத்தில் வந்து பிச்சைக்கார ரோலு. பிச்சைக்காரங்களுடைய வாழ்வாதாரம் கஷ்டம் அதெல்லாம் எப்படி அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காரு படம். அவர் அந்த பிச்சைக்கார அந்த இதுலேயே போயிட்டு செமையாக நடிச்சிருக்காரு படம். நடிப்பில் எவ்வளோ விஷயத்தை காமிச்சிட்டாரு. பிச்சைக்காரனாக வந்து விஜயாண்டுக்கெலாம் நடிச்சிருக்காரு. அவர் ஈக்குவலான நடிப்பு தான். ஆனால் வந்து யாரும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் தலைவர் வந்து பிச்சைக்காரன் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து பிச்சைக்காரங்கள்லாம் எவ்வளோ முக்கியம், அவங்களாம் நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். அவங்களாம் அவங்க லைஃப் எப்படி என்னன்றதை இந்த படம் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. அதான் கான்செப்ட். படம் நல்லாயிருக்கு. படத்தில் வந்து போய் வா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஒரு பிச்சைக்காரர் இறந்துருவார். அவர் இறந்ததுக்கு வந்து ஒரு பாட்டு அவரை வழி அனுப்புறதுக்கு நல்லா வழி அனுப்புறதுக்கு சூப்பரான பாட்டு அது. போய் வா பாட்டு சூப்பராக இருக்குது. படம் பார்க்கலாம். நல்லா இருக்குது. சென்டிமெண்ட் படம். சென்டிமெண்ட் அவ்வளோதான். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். தேங்க்யூ. ஆக்டிங் எப்படி போல நல்லா இருக்குது. மனுஷு பயங்கரம். சஸ்பென்ஸ்னு இல்லை, அப்பப்போ சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது. அதான் படம் வந்து ஸ்லோவாக அழகாக இருக்குது. ரொம்ப விறுவிறுன்னு இந்த குட் பேட் அக்லி அந்த மாதிரி எதிர்பார்த்து வந்தால் பிடிக்காது. இது ஸ்லோவாக ஸ்டெடியாக ஒரு நல்ல படம். ஃபேமிலியாக கண்டிப்பாக பிடிக்கும். எமோஷ்னலாக இருக்குது படம்.